குட் மார்னிங். லைஃப் போயம் 10th ஸ்டாண்டர்டில் இருக்க லைஃப் போயம் பற்றி தான் இப்போ பார்க்கலாம். நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும், லைஃப் அப்படிங்கிறது என்ன, அதை பற்றி இந்த போயத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். லெட் மீ அப்படின்னா என்ன, அலோவ் பண்ணுங்க என்னோட வருஷத்துக்கு வருஷம், அதாவது இயர் டு இயர் அப்படின்னு சொன்னால் நம்ம வருஷம் என்னை வந்து அந்தந்த லைஃப்பில் என்னை வந்து வாழ்கிறதுக்கு அனுமதிங்க. With forward face and unreluctant soul. With forward face and unreluctant soul அப்படின்னா with forward faceனா ஃப்யூச்சரை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் அன்ரிலக்டட்னா பயப்படாமல் தயங்காமல் தைரியமாக, நான் வந்து சவுல் அப்படின்னா ஆன்மான்னு அர்த்தம். நான் வந்து பயப்படாமல் தைரியமாக என்னோடய வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுற, ஃப்யூச்சரை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னை வந்து அலோவ் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். நாட் ஹரியிங் அப்படின்னு சொன்னால் வேகமாக மவும் பண்ணக்கூடாது. வேகமாக நாட் ஹரியிங் அப்படின்னா, ஹரிங்னா வேகமாக, நாட் ஹரிங்னா வேகமாக பண்ணக்கூடாது. டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், அதாவது என்னோட கோல்ல இருந்தும் நான் வந்து மாறி போகக்கூடாது. சரியா, நம்ம என்ன கோல் அச்சீவ் பண்ணுறோமோ அந்த கோலை நோக்கி என்னை வந்து பயப்படாமல் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கோல் இருக்குமோ அதை அச்சீவ் பண்ணணும். அடுத்து, நாட் மார்னிங் ஃப்ரம் த திங்ஸ் தட் டிஸப்பியர். நாட் மார்னிங் மீன்ஸ் துக்கப்படுறது. மார்னிங்னா துக்கப்படுறது, நாட் மார்னிங்னா துக்கப்படக்கூடாது. நான் துக்கப்படாமல் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். திங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் வந்திருக்கும். ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கஷ்டங்கிறது இருக்காமல் இருக்காது. அந்த பழசை வந்து மறந்துடணும் அப்படிங்கிறாங்க. டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட். டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட், அதாவது நம்ம பாஸ்ட் கடந்த காலத்தில் நடந்த இருண்ட காலத்தை நம்ம மறந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர். நாட் ஹோல்டிங் அப்படின்னு சொன்னால் தயக்கம் காட்டுறது. அந்த கடந்த காலத்தையே நினச்சி நம்ம ஃப்யூச்சரை வந்து நோக்கி போகும்போது ஒரு தயக்கம் இருக்கும். அந்த தயக்கத்தை வந்து காமிக்காமல் நம்ம ஃபியர்னா பயப்படக்கூடாது, தயங்காமல் தைரியமாக நம்ம முன்னேறி போகணும். ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ், அதாவது ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ். ஃப்யூச்சர் நமக்கு எது வேணாலும் கொடுக்கலாம். அந்த வெயில்ஸ் அப்படின்னு சொன்னால் எது வேணாலும் நமக்கு கொடுக்கலாம். அதாவது கஷ்டத்தையும் கொடுக்கலாம், நல்லதையும் கொடுக்கலாம். வெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே நல்லதே வச்சுக்கலாம், நல்லது கொடுக்கும். பட் வித் த ஹோல், அது எல்லாத்தையும் அண்ட் ஹாப்பி ஹார்ட்டோட நம்ம எடுத்துக்கணும். பட் வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், நம்ம ஹாப்பி ஹார்ட்டோட நம்ம எல்லாமே எடுத்துக்கணும். தட் பிளேஸ் இட் ஸ்டோல் அப்படின்னு சொன்னால் டு யூத் அண்ட் ஏஜ். தட் பிளேஸ் இஸ் டோல் த யூத் அண்ட் ஏஜ், அதாவது நம்மளோட சின்ன வயசுலேருந்து நம்ம வயசான காலம் வரைக்கும் என்ன வந்து ஃப்யூச்சர் நமக்கு கொடுக்குதோ, கிஃப்ட் கொடுக்குதோ, அதை தயங்காமல் எல்லாரும் எடுத்துக்கணும். அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சீர், அதை நம்ம மகிழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கணும். மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை மகிழ்ச்சியாக வாழணும். நெக்ஸ்ட்டு, ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். லெட் த வே அப்படின்னு சொன்னால் அது போல் அப்படின்னு அர்த்தம். விண்டுனா காற்றுன்னு தெரியும் நமக்கு. ஒரு ஹில் மேலே காற்று போகும்போது அப் அண்ட் டவுன் வந்து போகும். ஃபஸ்ட்டு மேலே ஏறும், அதுக்கப்புறம் கீழே வரும். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத். ஓவர் இங்கே வந்து ஓங்கிறது அப்பாஸ்ட்ரபி கொடுத்துருக்காங்க. இது பழைய காலத்து இங்கிலீஷு. ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் அப்படிங்கிறது. ஓவர்னா மேலே போகிறது. மேலே போகும்போது எப்படி கடினமான, நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான். சின்ன வயசுலேருந்து கடினமான பாதையில் தான் வந்து மேலே போயிருப்போம். கடினமான வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்ணவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மேலே கஷ்டமாக தான் இருந்திருக்கும். அப்புறமே தான் அவங்க வந்து நல்லா மேலே போயிருப்பாங்க. அதே மாதிரி கடினமான காலகட்டத்துலேயும் வந்து மேலே போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த கடந்த காலத்தை அந்த கடினமானதை கடந்து நம்ம மேலே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக வந்து நம்ம கீழே இறங்கிடலாம். ஸ்மூத்தாக எப்படி காற்று கீழே இறங்குதோ அதே மாதிரி நம்ம கஷ்டப்படாமல் ஈஸியாக வரலாம். அதாவது கஷ்டத்தை கடந்துட்டோன்னா நமக்கு வந்து கஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஜேர்னி வில் பி ஜாய். அதான் ஜேர்னி வந்து நமக்கு ஜாயாக இருக்கும். அது கடினமான பாதையை நம்ம கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு கஷ்டங்கிறதே நமக்கு தெரியாது. நம்ம ஈஸியாக லைஃப்பில் வந்துடலாம். ஸ்டில் சீக்கிங்னா இப்பையும் நான் அதை தேடிட்டு தான் இருக்கேன். வாட் ஐ ஷார்ட், என்ன எதிர்பார்க்குறனோ இப்பையும் வந்து நீ என்ன எதிர்பார்க்குறனோ, நான் பாய் சைல்டில் வெண்பட்டியர் பாய் வந்து பாயாக இருக்கும்போது கேர்ளாக இருக்கும்போது யாரோ ஒன்று. சரியா, நம்ம வந்து என்ன எதிர்பார்க்குறோமோ அதை இப்பையும் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன்.
என்ன தேடுறேன் அப்படின்னு சொன்னால் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுறேன். ஹை அட்வென்ச்சர்ஸ், நல்ல பெரிய சாகசம் புரியணும்னு இருக்கேன். அண்டு க்ரௌன், க்ரௌன் அப்படின்னு சொன்னால் ராஜா வந்து வச்சிருப்பாரு. க்ரௌன் சொல்லுவாங்க, ராஜா வச்சிருக்கிற இது தொப்பி இதெல்லாம் சொல்லுவாங்களே க்ரௌன் சொல்லுவாங்க. அந்த இது அந்த பதவி பட்டம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த இது அதை வந்து நம்ம வந்து நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர்ஸ் அண்ட் க்ரௌன் அந்த இது அதை தேடுறோம். சின்ன வயசில் என்ன நம்ம நினச்சோமோ அதை வந்து இன்னமும் தேடிட்டு இருக்கணும். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவிஸ்ட்னால தேடல் தான், கரேஜ்னா தைரியம். சரியா? மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ், ஒரு தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை தேடுறோம். அண்ட் ஹோப் தட் ரோட் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். அண்ட் ஹோப் அப்படின்னா நம்பிக்கை வந்து கடைசியில் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கை வந்து இருக்கணும். ஐ ஹோப் ரோட் த டர்ன் வில் பி த பெஸ்ட். அதாவது ரோட்டில் போயிட்டே இருக்கோம், டேர்ன் ஆகும்போது ஒரு நல்ல நம்பிக்கை வரும், ஒரு திருப்பு முனை நமக்கு வரும், வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரும் அப்படிங்கிறது தான் இங்கே டேர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வரும், அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த போயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. லைஃப் போயம். தேங்க்யூ.